வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 8க்கான ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1, அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சகப்பிணைப்பு எண். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆன்சர் 3. இதனுடைய அமோனியாவுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா NH3. நைட்ரஜனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் அணு இருக்கும். ஸோ அதனால் அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் சகப்பிணைப்பு எண் ஆன்சர் 3. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2, ஒரு அணுவின் ஆரம் எந்த அளவில் இருக்கும்? இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, 10⁻⁻10 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3, கீழ்கண்ட தனிமங்களை அணு எடையின் ஏறு வரிசையில் எழுதுக. இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, கால்சியம். இதுக்குண்டான ஆன்சர் பி, கார்பன், சோடியம், அலுமினியம், பாஸ்பரஸ். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா, இது அட்டாமிக் நம்பர் வைஸ் ஈஸியாக அதை நம்ம கேப்சர் பண்ணலாம். கார்பனுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா 6, சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் 11, அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13, பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15. அதனால கீழ்கண்ட தனிமங்களை அணு எடையின் ஏறு வரிசையில் எழுதுக. ஈஸியாக வந்து இந்த ஆன்சரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4, பூமியில் உள்ள வாழ்க்கை ஒரு தெய்வீக படைப்பு என்பதை உள்ளடக்கியது டேஷ் கோட்பாடு. இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, சிறப்பு படைப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5, பின்வருவனவற்றுள் சரியானவற்றை எழுதுக. 1, தாவர புதை உயிர் படிவங்கள் மூலம் தாவர உலகத்தை பற்றிய ஒரு வரலாற்று அணுகுமுறையை பற்றி அறிய முடிகிறது. இந்த ஆன்சர் சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், தாவர வகைப்பாட்டியலுக்கு இது உதவுகிறது. இதுவும் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன், தாவர புதை உயிர் படிவங்கள் தாவரங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தையும் உள்ளமைப்பையும் ஒப்பிட உதவுகிறது. இதுவும் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பாருங்க, மேற்குறிப்பிட்ட அனைத்தும். சி ஆப்ஷன் சரியான ஆன்சரா கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 6, மூதாதையர்களின் பண்புகள் மீண்டும் டேஷ் தோன்றுவது எனப்படுகிறது. ஆன்சர், முன்னோர்களின் பண்பு மீட்சி. ஆன்சர் ஏ ஆன்சர், அதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7, டேஷ் என்பது பிரபஞ்சத்தில் வேற்று கிரகத்தின் இருப்பை கண்டறிய முறையாகும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் சரியான ஆன்சர், வானியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது. இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். பி ஆன்சர் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, மேட்ச் த ஃபாலோயிங். பின்வருவற்றை பொறுத்துக. ஸோ ஏ ஆப்ஷன் பெருவெடிப்பு கோட்பாடு. இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் தோற்றம். ஏவோட ஆப்ஷன்ல 5ல இருக்கு. செகண்ட் ஒன், பேட்டரி பாஷன். பியோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான மற்றும் மென்மையான பாகங்களை பாதுகாத்தல். சி ஆப்ஷன் ஆர்கியோப்டெரிக்ஸ். சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கிடைக்குதுன்னா புதைப்படிவ பறவை. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் இன தாவரவியல். இன தாவரவியல் வந்து பார்த்தீங்கன்னா 1, பகுதிகள் மற்றும் தாவரங்களின் நடைமுறை பயன்பாடு பற்றிய ஆய்வு. நெக்ஸ்ட் ஹச். ஈயோடைய ஆப்ஷன் புதைக்கப்பட்ட உயிரினங்களின் மனசோர்வை ஏற்படுத்துகின்றன. ஈயோட ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் எஃபோட ஆப்ஷன் எக்ஸோ பயாலஜி, வானியற்பியலின் மற்றொரு பெயர். எஃபோட ஆப்ஷன் 3. இதுல எந்த ஆப்ஷன் சரியா இருக்கு பாருங்க. ஏ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டா மேட்சா இருக்கு. சரியான ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, வேற்று கிரக கோட்பாடுகளின் தோற்றம் டேஷ் விண்வெளியில் இருந்து வந்தது என்று கூறுகின்றது. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக். ஸோ கொஸ்டின் நம்பர் 11,
உயிரினங்களின் உருவியல் மற்றும் உடற்குழியல் ஒப்பீட்டாய்வு பொதுவான டேஸில் இருந்து உருவானது. ஆன்சர் பி, மூதாதையார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 12. ஒரு மெட்ரிக் டன் என்பது டேஷ். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 குவிண்டால். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 13. மேட்ச் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ அடாவிசம் ஏவோட ஆப்ஷன் 3. அடிப்படை வால் மற்றும் உடலின் அடர்த்தியான முடி காணப்படும். பி ஆப்ஷன். வெஸ்டிஜியல் உறுப்புகள். வெஸ்டிஜியல் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கடால், முதுகெலும்பு மற்றும் வெர்மிஃபார்ம் பின்னிணைப்பு. பியோட ஆப்ஷன் 1. ஒத்த உறுப்புகள். சியோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வௌவால் மற்றும் பூச்சியின் இறக்கை. டி ஒரே விதமான உறுப்புகள். ஒரு பூனையின் முன்கை மற்றும் வௌவால்களின் இறக்கை. டியோட ஆப்ஷன் 2. இ மரப்பூங்கா. ரேடியோ கார்பன் டேட்டிங். இயோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5. டபிள்யூஎஃப் லிபி. எஃபோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6. திருவக்கரை. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு சரியாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டியோட ஆப்ஷன் வந்து சரியாக வந்து மேட்ச் ஆகுது. ஆன்சர், சரியான ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 14. சீரான திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு இவற்றுள் எது? ஆன்சர் ஏ, வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 15. ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொண்டால் அப்பொருள் டேஷ் திசை வேகத்தில் உள்ளது எனப்படுகிறது. ஆன்சர் வந்து பாருங்க பி, சீரற்ற திசை வேகத்தில் உள்ளது எனப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16. சீரற்ற திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டு இவற்றுள் எது? இதுக்கு பாருங்க, சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ரயில் நிலையத்திற்கு வரும் அல்லது அங்கிருந்து புறப்படும் தொடர் வண்டியின் இயக்கம். இதாவது இதுக்கு வந்தான சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. சராசரி திசைவேகம். இது பாருங்க, இதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். மொத்த இடப்பெயர்ச்சி எடுத்துக்கொண்ட மொத்த காலம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 18. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். பி ஆப்ஷன் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 19. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன். ஒரு மகிழுந்தானது கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. பின்னர் திரும்பி அதே பாதையில் மேற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. இப்பயணத்தினை நிறைவு செய்ய அது 0.2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் அதன் சராசரி திசை வேகத்தினை காண்க. இதுக்குண்டான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். -0.28 மீட்டர் பை செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 20. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழ்வுந்தானது நேர்கோட்டில் இயங்க தொடங்குகிறது என கொள்வோம். அது 4 வினாடிகளில் 12 மீட்டர் வினாடி வேகத்தினை அடைகிறது எனில் அதன் முடுக்கத்தினை கணக்கிடுக. மகிழ்ந்து சீரான முடுக்கத்தில் உள்ளது என கொள்க. இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 21. ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் டேஷ் எனப்படும். இதுக்கு உண்டான ஆன்சர் பாருங்க, டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன், நேர் முடுக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22. ஒரு நேர்கோட்டு பாதையில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பந்தானது 10 வினாடியில் 2 மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்தினை அடைகிறது. அப்பொருள் பெறும் எதிர் முடுக்கம் யாது?
அது சீரான எதிர்முடுக்கத்தை கொண்டுள்ளதாக கொள்க. ஸோ இதுக்குண்டான சரியான ஆன்சர் பாருங்க, பி ஆப்ஷன் -0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 23, கிரெப்ஸ் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது டேஷ். இதுக்குண்டான சரியான ஆன்சர் பாருங்க, மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதி, இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 24, புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாருங்க, அணுக்கரு இணைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 25, எப்புள்ளியில் ஒரு பொருளின் டேஷ் முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும் டேஷ். இதுக்கு உண்டான ஆன்சர் பாருங்க, ஏ ஆப்ஷன் தான் அதுக்கு உண்டான சரியான ஆன்சர், எடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 26, ஒரு பொருளை அதே நிலையில் வைத்துக் கொள்ளும் திறன் எது? இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து பாருங்க, பி சமநிலை. கொஸ்டின் நம்பர் 27, ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருள்களின் ஈர்ப்பு மையமானது பொதுவாக அதன் டேஷ் மையத்தில் அமைகிறது. சரியான ஆன்சர் வந்து பாருங்க, டி ஆப்ஷன் வடிவியல் மையம். ஸோ கொஸ்டின் நம்பர் 28, சமநிலையில் வகைகள் இவற்றுள் எவை? இதுக்குண்டான ஆன்சர் பார்ப்போம். பாருங்க, இந்த 4 ஆப்ஷனும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால ஒவ்வொன்றா பார்ப்போம். உறுதி சமநிலை, இதுவும் இதுக்கு சரியான ஆன்சர் தான், பி ஆப்ஷன் உறுதியற்ற சமநிலை, இதுவும் சரியான பதில் தான். நடுநிலை சமநிலை, இதுவும் சரியான பதில் தான். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, அப்ப டில வந்து பாத்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும், அப்ப டி ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 29, சமநிலையில் இவற்றின் மூலம் அதிகரிக்கலாம். இதுக்கு உண்டான 4 ஆப்ஷன் இருக்கு, இது எது சரியானு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும், இதுவும் சரியான பதில். பி ஆப்ஷன்ல பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும், இதுவும் சரியான ஆன்சர் தான். சி ஆப்ஷன் அடிபாகம் அகன்றதாக இருத்தல், இதுவும் சரியான ஆப்ஷன் தான். அப்ப ஆப்ஷன் பாருங்க, இதுல ஏபிசி, சி ஆப்ஷன் வந்து சரியா இருக்கு, ஏபிசி அனைத்தும் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 30, தஞ்சாவூர் பொம்மை தஞ்சாவூரில் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மை ஆகும், இது டேஷால் செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குண்டான சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் களிமண். கொஸ்டின் நம்பர் 31, தஞ்சாவூர் பொம்மையின் ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் டேஷில் அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி அடிப்பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 32, ஒரு பொருளானது 6 ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது, பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி. இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் பாருங்க, டி ஆப்ஷன் 2R. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 33, ஒரு சிறுவன் குடை ராட்டினத்தில் 10 மீட்டர் பை வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான், இக்கூட்டிலிருந்து நாம் அறிவது. இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிறுவனின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும், சி ஆப்ஷன் சரியான பதில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 34, ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பாருங்க, ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சரா இருக்கு, ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். ஏ ஆப்ஷன் வந்து சரியான பதில், ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். கொஸ்டின் நம்பர் 35, கதிர் இயக்கத்தின் அலகு டேஷ். இது பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் ராஞ்சன், இதுவும் சரியான ஆன்சர் தான். பி ஆப்ஷன் கியூரி, இதுவும் சரியான பதில் தான். சி ஆப்ஷன் பெக்காரல், டி ஆப்ஷன்ல இவை அனைத்தும். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க 3மே இருக்கு, டி ஆப்ஷன்ல வந்து சரியான பதில், இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 36, திசை வேகம்
மீட்டர் பை வினாடி நீங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ முடுக்கத்தின் அலகு என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அப்போ முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். ஸோ கொஸ்டின் நம்பர் 37, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. ஸோ நம்ம அதை ஆன்சர் மேட்ச் பண்ண போறோம். ஏ இடப்பெயர்ச்சி, இதுக்கு சரியான ஆன்சர் ஏதோ ஒரு பாருங்க, மீட்டர். ஏவோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம், பியோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீரான திசைவேகம். பியோட ஆப்ஷன் சீரான திசைவேகம். நெக்ஸ்ட் சியோட ஆப்ஷன் கப்பலின் வேகம். கப்பலின் வேகம் நாட். சியோட ஆப்ஷன் 1. டி ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம். டியோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வடிவியல் மையம். டியோட ஆப்ஷன் வந்து 2. சமநிலை, ஈயோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை. சமநிலை வந்து பார்த்தீங்கன்னா அகலமான அடிப்பரப்பு. ஈயோட ஆப்ஷன் 4. அப்போ எங்க மேட்ச் ஆகுது பாருங்க, 3, 5, 1, 2, 4. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியா மேட்ச் ஆகும். இதுதான் இதுக்கு சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 38, அளவுகோலின் நீளம் மீட்டர். அப்போ வானூர்தியின் வேகம் டேஷ். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, நாட். ஸோ கொஸ்டின் நம்பர் 39, இடப்பெயர்ச்சி காலம் திசைவேகன் கொடுத்துட்டாங்க. அப்போ தொலைவு பை காலம், இதுக்குண்டான ஆன்சர் முடுக்கம். முடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷனாக கரெக்டாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 40, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப். இதுக்கு சரியான ஆன்சர் பாருங்க, ரேடியோ கோபால்ட். இதான் இதுக்கு சரியான ஆன்சர். So next question, ஒரு மகிழ்ந்து ஓய்வு நிலையிலிருந்து 10 வினாடிகளில் 20 மீட்டர் பை வினாடி என்ற வேகத்தில் பயணம் செய்ய தொடங்குகிறது. மகிழ்ந்தின் முடுக்கம் யாது? இதுக்கு உண்டான ஆன்சர் பாருங்க, டி, 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இங்க பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆன்சர் நம்மளுக்கு சரியா மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நியூட்டனின் 3ஆம் விதி, இதுவும் சரியான ஆன்சர் தான். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர். சி ஆப்ஷன்ல நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு, இது சரியான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பாருங்க, டி ஆப்ஷன்ல சரியா மேட்ச் ஆயிருக்கு. ஏ மற்றும் சி இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 43, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஸோ இதுக்குண்டான 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க, சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் சைக்கிள் பந்தயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு டேஷ். ஸோ இதுக்குண்டான ஆப்ஷன் பாருங்க, பி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர், அதிகரிக்கும். கொஸ்டின் நம்பர் 45ல குரோமோட்டிட்கள் டேஷால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. இதுக்குண்டான ஆன்சர் வந்து பாருங்க, பி ஆப்ஷன் சென்ட்ரோமியர். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்பது என்சைம் ஆகும். இது டிஎன்ஏவின் இரட்டை ஹெலிக்ஸை பிரிக்கும் பிரதி முட்கரண்டி ஆகும். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க, சி ஆப்ஷன் டோபோயி சோமரேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 47ல டேஷ் பிறழ்வு என்பது ஒரு மரபணுவின் நியூக்ளியோடைடு வரிசையில் நிகழும் மாற்றங்கள் ஆகும். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க, பி ஆப்ஷன் மரபணு. இதுதான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48ல குரோமோசோமின் முடிவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்குண்டான ஆப்ஷன் பாருங்க, டி ஆப்ஷன் சரியான ஆன்சர், டீலோமியர். கொஸ்டின் நம்பர் 49, எந்த புள்ளியிலும் குரோமோசோமின் சுருக்கம் டேஷ் எனப்படும். 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க, ஏ ஆப்ஷன் அணுசக்தி மண்டலம். இதுதான் வந்து இதுக்கான சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 50, எலிக்ஸில் உள்ள நியூக்ளியோடைடுகள் டேஷ் பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. இதுக்குண்டான ஆன்சர் பி, பாஸ்போடிஸ்டர்.
Next question. Question number 51ல டேஷ் இரத்த சோகை ஒற்றை மரபணுவின் மாற்றத்தால் ஏற்படுகிறது. இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். சிக்கிள் செல். Question number 52. இரண்டு ஒத்த இழைகளை கொண்ட மெல்லிய நீண்ட நூல் போன்ற கட்டமைப்புகள் டேஷ். இதுக்குண்டான சரியான ஆன்சர் பாருங்க. பி குரோமோசோம்கள். Question number 53. ஒரு உயரமான செடி டிடி மற்றும் குட்டை பட்டாணி செடி ஸ்மால் டிடி இடையே ஒரு குறுக்கு சந்ததிகள் அனைத்தும் உயரமான தாவரங்களாக இருந்தன எனில் அது டேஷ். இதுக்குண்டான ஆப்ஷன் பாருங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியா மேட்ச் ஆன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். உயரமானது ஆதிக்கம் செலுத்து பண்பு கொண்டது. ஏ ஆப்ஷன் வந்து சரியான பதில். Question number 54. மனித ஆண்களில் ஒன்றை தவிர அனைத்து குரோமோசோம்களும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன. இணைக்கப்படாத குரோமோசோம்கள் டேஷ். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. சி ஆப்ஷன் தான் இதுக்குண்டான சரியான ஆப்ஷன். Y குரோமோசோம். Question number 55. ஒரு கலத்தில் இருக்கும் குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் கூட்டல் அல்லது நீக்குதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் வந்து பாருங்க. சரியான ஆப்ஷன் சி ஆப்ஷன். பிளியாய்டு. Question number 56ல குரோமோசோம்களின் கூறுகள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமால், புரதங்கள், ஹிஸ்டோன்கள் மற்றும் ஹிஸ்டோன்கள் அல்லாதவை மற்றும் சில டேஷ் ஆகும். இதுக்கு உண்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் சரியான பதில். உலோக அயனிகள். இது சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 57. நியூக்ளியோசைடு என்றால் என்ன? இதுக்குண்டான சரியான ஆன்சர் பி நைட்ரஜன், காரம் பிளஸ் சர்க்கரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணமாகும். இதுக்கு சரியான ஆன்சர் பாருங்க. ஏ ஆப்ஷன் அடர்த்தி. இது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் குரோமோசோமை கொண்ட ஒரு சைகோட் டேஷ் ஆக வளரும். 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆக பாருங்க. பி ஆப்ஷன் பெண். இது சரியான பதில். Question number 60. மில்லர் மற்றும் ஈரோ நடத்திய சோதனையில் உருவாக்கப்பட்ட ஆச்சரியமான தயாரிப்புகள். 4 ஆப்ஷன்ல எது வந்து சரியா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. பி ஆப்ஷன் சரியா மேட்ச் ஆகுது. அமினோ அமிலங்கள். Question number 61. டார்வினின் கோட்பாடு பின்வருவற்றில் எது சேர்க்கப்படவில்லை? இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து சரியா சூஸ் பண்ணுங்க. சி ஆப்ஷன் வந்து சரியா மேட்ச் ஆகுது. மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு. இது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 62ல புதைப்படிவங்கள் பற்றிய ஆய்வு என அழைக்கப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பழங்காலவியல். இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63. மாறுபாடு தொடர்பாக பின்வரு கூற்றுக்களில் எது உண்மை அல்ல? இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து நம்மளுக்கு சரியா வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. ஏ ஒரு இனத்தில் உள்ள அனைத்து மாறுபாடுகளும் உயிர் பிழைப்பதற்கான சம வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் வந்து நம்மளுக்கு சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 64ல ஒரு பண்பின் 2 பதிப்புகள் கொண்ட ஒரு பண்பின் 2 பதிப்புகள் கொண்டு வரப்படுகின்றன மற்றும் பெண் கேமெட்டுகள் டேஷில் அமைந்துள்ளன. இதுக்குண்டான ஆப்ஷன் பாருங்க. ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஒரே மாதிரியான பிரதிகள் குரோமோசோம்கள். கொஸ்டின் நம்பர் 65. மரபணு பொருட்களின் பரிமாற்றம் டேஷில் நடைபெறுகிறது. இதுக்குண்டான ஆன்சர் பி ஓரின சேர்க்கை இனப்பெருக்கம். கொஸ்டின் நம்பர் 66. மரபியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா வில்லியம் பேட்சன். பி ஆப்ஷன்
சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 67. ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது? இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியா இருக்குன்னு பாருங்க. சி ஆப்ஷன், நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. இதுதான் இதுக்கு உண்டான சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 68. சிறுத்தை டேஷ் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு ஆகும். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. பி 112 km/h. கொஸ்டின் நம்பர் 69. டேஷ் என பொருள்படும் ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. ஏ ஆப்ஷன் வந்து சரியான ஆன்சர். உத்தரவுக்கு படிந்த ஊழியர். கொஸ்டின் நம்பர் 70. டேஷ் என்பது ரோபோட்டுகளை பற்றிய அறியும் அறிவியல் பிரிவாகும். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. சி ரோபாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 71ல டேஷ் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன. ஆன்சர் பாருங்க. சரியான ஆப்ஷன் பி மின்னணு உணர்விகள். கொஸ்டின் நம்பர் 72. டேஷ் இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தினை அளிக்கிறது. ஆன்சர் பாருங்க. டி ஆப்ஷன் இரட்டை கேமராக்கள். கொஸ்டின் நம்பர் 73 பாருங்க. இவற்றுள் எவற்றால் ஒலியை உணர முடியும்? இதுக்குண்டான ஆன்சர் ஏ மைக்ரோபோன்கள். கொஸ்டின் நம்பர் 74ல பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது அலை ஒரு இயக்கம்? இதுக்குண்டான 4 ஆப்ஷன்ல சி ஆப்ஷன் சரியான ஆன்சர். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். கொஸ்டின் நம்பர் 75. மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக்க பார்ப்போம். ஏவோட ஆப்ஷன்ல பாருங்க. புளோயம். புளோயம் வந்து பார்த்தீங்கன்னா பரணிகள். புளோயம் மற்றும் சூழ் வாஸ்குலார் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட ஆப்ஷன் வந்து பரணிகள். பியோட ஆப்ஷன் கேம்பியம். பியோட ஆப்ஷன் கேம்பியம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி. சி பாருங்க சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை. சியோட ஆப்ஷன்ல ட்ரசினா. டியோட ஆப்ஷன் பாருங்க சைலம். சைலம் வந்து பார்த்தீங்கன்னா நீரை கடத்துதல். டியோட ஆப்ஷன் வந்து 5. நெக்ஸ்ட் புளோயம். புளோயம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கடத்துதல். அப்போ ஈயோட ஆப்ஷன் 2. அப்போ ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 5, ஈக்கு 2. எந்த ஆப்ஷன் மேட்ச் பாருங்க. 3, 4, 1, 5, 2. ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர். புவி ஈர்ப்பு விசை டேஷ் விசை ஆகும். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. சி தொடா விசைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 78ல மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம். இன்னுக்குண்டான 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியாக பாருங்க. தற்சுழற்சி இயக்கம். டி ஆப்ஷன் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 79ல பாருங்க. நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. செயற்கை நுண்ணறிவு. பி ஆப்ஷன் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 80. பந்தை உதைத்தல் தொடு விசை. அப்போ இலை கீழே விழுதல் என்ன விசைன்னு கேட்குறாங்க. இதுக்குண்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தொடா விசைகள். இதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 81. தொலைவு மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ வேகத்துக்கு என்ன? இதுக்குண்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் மீட்டர் பை வினாடி. கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அதுல ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்ப அலைவு இயக்கம் அதுக்குண்டான ஆன்சர் என்ன வரும் பாருங்க.
தனி ஊசல் ஊசலாடுதல். டி ஆப்ஷன் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 83. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் டேஷ் ஆகும். இதுக்குண்டான சரியான ஆப்ஷன் பாருங்க, சி ஆப்ஷன் இயந்திரவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க. விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றிய அறிவியல் டேஷ் ஆகும். இதுக்குண்டான ஆன்சர் பி நிலையியல். கொஸ்டின் நம்பர் 85. விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றிய அறிவியல் டேஷ் ஆகும். இதுக்குண்டான ஆப்ஷன் பாருங்க, ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர் இயங்கியல். கொஸ்டின் நம்பர் 86. மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக்க பார்ப்போம். ஏ சாடி பெஜான். இதுக்கு எது மேட்ச் ஆகும் பாருங்க, ஏ ஆப்ஷன்ல சாடி பெஜான் இடப்பெயர்ச்சி விதி. ஏ உடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஐரின் கியூரி. ஐரின் கியூரி வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை கதிரியக்கம். பி ஆப்ஷன்ல 4. சி ஆப்ஷன் பாருங்க, ஹென்றி பெக்கோரல். ஹென்றி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம். டி ஆப்ஷன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு. அப்போ ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க, ஏ ஆப்ஷன் 2, 4, 1, 3 மேட்ச் ஆகுது. அதனால சரியான ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 87. பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி இயக்க விசையியல். கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. நியூட்டனின் முதல் விதி. ஏ ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாருங்க, ஏ ஆப்ஷன்ல நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. ஏ ஆப்ஷன் 2. நியூட்டனின் இரண்டாம் விதி பாருங்க, பி ஆப்ஷன்ல 3 விசையின் விதி. சி ஆப்ஷன் பாருங்க நியூட்டனின் மூன்றாம் விதி. சி ஆப்ஷன் பாருங்க பறவை பறத்தலில் பயன்படுகிறது. டி ஆப்ஷன் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. டி ஆப்ஷன்ல 1 ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. அப்போ 2, 3, 4, 1 எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க, ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. சரியான பதில் ஏ. கொஸ்டின் நம்பர் 89. அழுத்த சமையற் கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய டேஷ். ஸோ ப்ரெஷர் குக்கர்ல. அதுக்குண்டான ஆன்சர் பாருங்க, பி அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 90. ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்குண்டான ஆப்ஷன் பாருங்க, சரியான ஆன்சர் சி நிலைமம். கொஸ்டின் நம்பர் 91. சரியான தேர்வை கீழ் வருவது போல் குறி. கூற்று ஏ ஒரு பொருளின் முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுவது. காரணம் ஆர் ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும், அது திசை மாற்றத்தை பொறுத்து அல்ல. இதுக்கு உண்டான ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாருங்க, சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் 92. இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு டேஷ் நிலைமை எனப்படும். இயக்கத்தில். ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. திசை வேகமோ அல்லது நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் பாருங்க, டி அதிகமாகும். கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. கூற்று
நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவது. கேள்வி பாருங்க. மேலே உள்ள வாக்கியம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும். இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் பாருங்க. இயக்கத்தில் நிலைமம். இதுதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 95. வாக்கியம் ஓடும் மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம். கேள்வி பாருங்க. மேலே உள்ள வாக்கியம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும். திசையில் நிலைமம். இதுக்குண்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், திசையில் நிலைமம். கொஸ்டின் நம்பர் 96. வாக்கியம் கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள். கேள்வி பாருங்க. மேலே உள்ள வாக்கியம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஓய்வில் நிலைமம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 97 பாருங்க. தொலைவின் எஸ்ஐ அலகு அது டேஷ். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க மீட்டர். கொஸ்டின் நம்பர் 98 பாருங்க. இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன் டேஷ் எனப்படும். இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க ஏ ஆப்ஷன், சரியான பதில் உந்தம். சரி, கூற்று ஏ. மகிழ்வுந்து அல்லது மோட்டார் சைக்கிள் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. இதான பார்த்தீங்கன்னா இது தவறு. காரணம் பாருங்க. மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம். ஆனா இது சரி. அப்ப இதுல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஏ தவறு, ஆர் சரி. So next question 100. வேகத்தின் எஸ்ஐ அலகு எது? இதுக்குண்டான 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்னா ஏ ஆப்ஷன், மீட்டர் பை வினாடி. நன்றி, வணக்கம்.